ஒரு விக்கெட் அவங்க விக்கெட் குத்தாச்சுடா. விக்கெட்டை போட்டு ரிவர்ஸ் பண்ண முடியல. அதை ஒரு விக்கெட் இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணா 2 ரன் மாறுமா? காத்து இல்லைங்க. இந்த மேட்ச் தாங்க சூப்பரா இருக்கும். பக்கோடா மேட்ச், பக்கோடா டீம். பக்கோடா டீம் இந்த மேட்ச்ல நிறைய ரிவர்ஸ் பார்க்கலாம். மாஸ்டர் ரிவர்ஸ் இருக்கு, பக்கோடாவோட ஸ்வீப் ஷாட் இருக்கு, விராட்டோட கிளாசிக் டிரைவ் இருக்கு. எல்லாமே இருக்குங்க இந்த டீம்ல. பேட்ஸ்மேன் அனுப்பிச்சு விட்டுருங்க. இதே பிளேயர்லாம் போட்டு நான் போட்டுக்கிறேன். போதுமா? ஆர்சிபி ஃபீல்டிங் நின்ட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் பால் தேடிட்டு இருக்கீங்களா? காசு கொடுக்குறாங்கப்பா இவங்களுக்கு, இபிஏ கமிட்டிக்கு. சிஎஸ்கே மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஓனா பாய் தானா? ஓனா பாய்க்கு தான், எல்லாமே ஓனா பாய் தான். ஓனா பாய் கொஞ்சம் அவார்டு வந்து கலெக்ட் பண்ணி போயிடுங்க. ஆர்சிபிக்கு ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். என்னன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து இப்பயே காசு கொடுத்துட்டாங்க. அப்படிங்களா? ஆமாம், கொஞ்சம் பார்த்துன்னு இருந்தீங்க. இல்லை, கீப்பரை சேஞ்ச் பண்ணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது இங்க? அங்கிருந்து ஒருத்தர் வரான், இங்கிருந்து ஜெஸியா சூப்பரா இருக்கு. எஸ்ஆர்ஹெச் ஜெஸியாது நியூ மாடல். அப்படிங்களா? டைல்ஸ் மாடலா? பாய், டைல்ஸ் மாடலா பார்த்து வழிக்கு விழுந்துடாத. ஆம்புலன்ஸுக்கு வழிவிடவும். ஆம்புலன்ஸ் டீம் இங்கே தான் இருக்காங்களா? வெற்றி பெற்ற சிஎஸ்கே அணிக்கு பாராட்டுக்கள், போராடிய எம்ஏ அணிக்கும் பாராட்டுக்கள். மேட்ச் கிரியேட் பண்ணலையா மேடா? ஆர்சிபி 2 பேர் வந்து வெளியில டீம். அந்த பிளேயர் நேம் மட்டும் சொல்றீங்க. 2 அவுட் மட்டும் சொல்றீங்க 13ஸ்ல இருந்து. யாரு? ஆசிஃப் அண்ட் கோகுலாம்பா. மேட்சை கிரியேட் பண்ணாம வச்சிருக்கீங்க. சூப்பர் வாடி. கிரியேட் பண்ண நம்பர் சொல்றாங்கடா. டேய், கோகுலு, ஆஷிஃப். மாரி கொஞ்சம் மேட்சை ஹோல்டு பண்ணுங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஹோல்டு பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஸ்ரீதர் தான் ஸ்ட்ரைக்கு. நான் வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். ஏய், இங்க பாடுற டிஜே பிராவோ மாதிரி யோகராஜ் நின்றுவான் பாடுறா. எதற்கு தோ நிக்கிறான் பாரு, நம்பர் 17. ஆமா, அது ஏபடி வேலைக்கு வர டேய். இல்லையா? நாளைக்கு இல்லையா? விபூதியா? அப்போ இல்லை, இப்போ எங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் லைன்ல கூப்பிடுவாரு. எங்களுக்கே விபூதி தேடிக்கிறாரு. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம், போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஷார்ட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பவுண்டரிங்க, நல்ல ஷாட்டு. ஸ்ரீதர் கிட்ட இருந்து செல்லமா வர தலைவலின்னு கூப்பிடுவாங்க. தலைவலி ஸ்ரீதர். இது ஒரு நல்ல மேட்ச், சூப்பரா இருக்கும். காத்து மாறுது லெக்ல, நல்லா இருக்கும் மேட்ச் பாக்குறதுக்கு. ஆஹா, நல்ல ஷாட்டு, நல்ல ஃபீல்டிங். 2 ரன் சேவ் பண்ணிட்டாருங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஸ்ரீதர் கூட யாரும் ஓடுதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஓடிக்கிங்க.
ஜிம் அண்ட் சென்சிபிளா ஆடுறாருங்க. டைரக்ட் தான் மிஸ்ஸுங்க. நல்ல ட்ரை முபாரக் கிட்ட இருந்து. இந்த டீமோட கேப்டனே இறங்கி வந்திருக்காரு மொய்தீன். ஆஹா, நல்ல சிங்கிள்ங்க. எப்படி போட்டாலும் சிங்கிள் ஆடுற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் சிங்கிள் ஆடுவாருங்க. ஆனால் ஆப்போசிட்டில் நம்ம ஓடுறோம்ல, அதான் பார்த்து ஓடணும். அவரோட டார்கெட்டே ஒரு ரன் அவுட் ஆகணும். ஜிம் மொய்தீனுங்க கம்பல்சரி ஹிட் இருக்கு. ஜிம்மு போயிட்டா இட்ஸா. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சா இவன் மிஸ் ஆயிட்டான் பாடுறான். மூலம் வருது. ஒரு சிக்ஸுக்கும் ஃபோருக்கும் மூலம் அடிப்போம். விக்கெட் எடுத்தாலும் மூலம் அடிப்போம். ஒரு சூப்பராக ரெண்டாவது ரன்னுங்க ஓட்டாங்க. ரெண்டா மாத்திட்டாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ரெண்டு பேர்கிட்டயும் இருக்கு. சூப்பர். 11 ரன்னுங்க ஃபர்ஸ்ட் ஓவரில். நல்ல ரன்னு எஸ்ஆர்எஸ் கிட்ட இருந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பக்கடா ஓவரில் 11 ரன் போட்டிருக்காரு. வந்துட்டாருங்க டிஜே பிராவோ. அந்த மாதிரி யோகராஜ் உள்ள வராரு பவர் பிளே போகிறதுக்கு. ஒரு ஏதோ ஒரு ரெண்டு பேரும் மைண்ட் செட்டோடு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் யார்? மொய்யும் ஸ்ரீதரும் சென்சிபிளாகவும் ஆடிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும். ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லேருந்து எல்லாமே ஒன்றா விளையாடுவாங்க அவங்க. இங்கே அமிதாப் மாமா மாதிரி ஒருத்தர் சரியாக கண்ணாடி போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பின்னாடி பாருங்களேன். யாரு? ஒரு நல்ல ஷாட்டு வந்துட்டு பவுண்டரி போகும். பவுண்டரிங்க ஃபர்ஸ்ட் பாலாகவே சேஸ் பண்ணி வந்துச்சு பாலு. நல்ல ஷாட்டு. ஸ்டிச் பால் நினச்சி குத்தி போட்டாரு. நல்லா பவுன்ஸ் ஆகி உள்ளே போகட்டு பால் நின்றுச்சிங்க. அது ஸ்ரீதர் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் 2 ஓவர்லையுமே ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்ல ஒரு ஸ்டார்ட். ஃபீல்டரை மாற்றிருக்காங்க. மறுபடியும் ஒரு ஆறா ஷாட்டு பவுண்டரியா? 4 பவுன்ஸாக ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேங்க இவரு. 6 4 பேர் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிங்க. 4 ஓகே, தேங்க்யூ பேர். ஸ்ரீதர் நல்லா விளையாடிட்டு இருக்காருங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட். பவர் பிளே சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. விட்டு தட்டு அந்த மாதிரி தான் ஆடுறாரு ஸ்ரீதர். நல்ல ஒரு சென்சிபிளாக ஒரு சிங்கிள் தட்டிட்டாரு ஸ்ரீதர். சூப்பராக ஆடுறாரு. நல்லா ரெண்டு பேரும் ரொட்டேட் பண்ணி ஆடுறாங்க பாபுங்க. ஒரு மைண்ட் செட்டோட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள பாலை தேய்ச்சி கொடுத்துட்டா போதும். பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க அவங்க டீமுக்கு. நல்ல டீம் தான் நினைக்கிறேன். வெளியே இன்னும் ஒரு ஹிட்ரு இந்த அப்ராட் அவர் இருக்காரு. கவர்ஸ் அப்ராட். மிஸ் பண்ணிட்டாருங்க. இட்டுக்கு போனாரு. ஆனால் அது ஒயிட் ப்ளஸ் பை. நன்றி நடுவர் அவர்களே. ஒயிட் +1 ரன்னு.
ஒரு ஃபுல் டாஸ் பால் சென்சிபிளாக தட்டாருங்க. 1-2 தெரியல. நல்ல ஃபீல்டிங்க மாஸ்டர் கிட்ட இருந்து. ரெண்டு பேரும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்கோரும் வருது. ஆமாம், நல்லா ஸ்கோர் வந்துட்டு இருக்கு. செம பாலுங்க. நல்ல ஒரு ஏக்கருங்க யோகா கிட்ட இருந்து. சூப்பராக போட்டாரு. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. முடிஞ்சிச்சா? ஒன்று கழுவரி இருக்கு. இன்னும் ஒரு பால் இருக்குங்க. லாஸ்ட் பால். சாரி. போல்டுங்க. காலுக்குள்ள போய் அப்படி போய் இப்படி போய், ஆனா பெல்ஸ் கீழே விழலையே. பெல்ஸ் கீழே விழல. அவுட்டு கிடையாது. பெல்ஸ் கீழே விழல. இதுதான் எனக்கு நடந்தது. வாங்க, அவுட் இல்லை. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. இப்ப தெரியும் உங்களுக்கு மன கஷ்டம் எப்படி கொண்டு வாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடிஞ்சு 23 ஸ்கோர். நல்ல ஸ்கோர். எஸ்ஆர்ஹெச் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சு 23 ரன். நல்ல ரன் தான். நெக்ஸ்ட் ஓவர் போட மாஸ் வராரா? மாஸ் இல்லைங்க. பக்கோடா கீப்பிங் போயிட்டாருங்க. பெல்ஸ் கீழே விழவில்லை, அதனால நாட் அவுட்டு. எனக்கு மட்டும்தான் மன அழுத்தம் பார்த்தேன். டீமுக்கு மன அழுத்தம் இப்போதான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். கண்டிப்பா இருக்கு எனக்கு. வசந்த நான் தண்ணி கேட்குறாரு. மேட்ச் கோசம் உயிரே கொடுப்பாருங்க. கேஜிஎஃப் பசங்க தண்ணி கேட்குறாரு. கொஞ்சம் தண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் கூட நான் நினச்சிட்டேன். தேர்ட் ஓவர் போறதுக்காக மாஸ்டர் வந்திருக்காரு. நல்லா தூக்கி போடுறாருங்க மாஸ்டர். ஐடியாங்க. ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல நல்லா சூப்பராக இருந்து. யஷ்வந்த் பாருங்க கலர் கலரா போட்டிருக்காரு. கீழே ப்ளூ, மேல ரெட் கலர், ஆரஞ்சு கலர்ல கேப்பு, ஸ்கின் என்ன கலரு, அதுவும் ஒரு மாதிரி லைட்டா ஆரஞ்சு. என்னடா இது வசந்தா, கொஞ்சம் காஸ்டியூம் சொல்லுங்க. தண்ணி எங்கடா? ஆஹா, நல்ல ஷாட்டுங்க. ஆஹா, ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங்க. ஆர்சிபி நல்லா ஃபீல்டிங் பண்றாங்க. ஸ்ட்ரைட்ல நல்ல ஒரு டிரைவ் யஷ்வந்த் எடுத்துட்டாங்க. டபுள் நினைக்கிறேன். பாருங்க பாருங்க, ஜூம் பண்ணுங்க. கஷ்டப்படுறாருப்பா பண்ணாங்க டீமுக்காக. அவர் 11th இருக்கணுன்றதுக்காக 11 போட்டு வந்திருக்காரு. ஜெர்சி நம்பர். ஃபீல்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க பவுலிங் டீம்ல இருந்து. மாஸ்டர் எப்பயுமே ஒரு பாலுங்க ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணினே இருப்பாரு. பாய் பாத்தீங்களா, ஃபுட்பால் விளாண்டுக்கிறாருங்க. பக்கோடாவா? நல்ல பேட்ல சூப்பரா போட்டுட்டு இருக்கு. நல்ல ஃபீல்டிங் முபா கிட்ட இருந்து. சூப்பர். சபரி கொஞ்சம் ஸ்டேஜ் ஹேண்ட் வந்துருங்க. நல்ல ஒரு பாலுங்க, டாட் பால் மாஸ்டர் கிட்ட இருந்து. நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி மாஸ்டர். அடிச்சுக்கோன்னு தூக்கி போடுவாரு. சபரி கொஞ்சம் இங்க வாங்க, ஸ்டேஜ் வாங்க. சபரி அழகாகிறானா அபீபு. சபரி
இட் ஆனா சிங்கிள் பட்டு இருந்தா கண்டிப்பா பவுண்டரி தான் நினைக்கிறேன். கண்டிப்பா கிளியரா இருக்குங்க. நல்ல ஒரு ட்ரை. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ஸ்கோரு. நல்ல ஸ்கோர். நெக்ஸ்ட் மேட்ச் கார்டன் சூப்பர் கிங்ஸ் vs கார்டன் சூப்பர் ஜாயிண்ட்ஸ். இது ஒரு சபரி 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 கமிட்டி சபரி இங்க கடை வாரோ சபரி கேக்குதுங்களா? சபரி 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 கேக்குதாப்பா? கூப்பிட்டு வரணும். போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் சிஎஸ்கே மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குறதுக்கோசம் ஓனோபாய் வந்திருக்காரு. அதுதாங்க கூப்பிடுவாங்கள மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுக்கு ஓனோபாய் வந்திருக்காருங்க. ஃபோர்த் ஓவர் போடுறதுக்காக வசனா வந்திருக்காரு. கேஜிஎஃப் வசனா மொய் தீன் மொய் சி சூப்பராக இருக்குதுங்க பேர் எல்லாருமே அவங்க டீம்ல. ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு ஸ்டார்ட் பண்றாரு. நன்றி அம்பையர். நெக்ஸ்ட் வந்து அப்பு வருவாருங்க. அப்புவா? அப்பு அப்பு பப்பு நல்ல ஷார்ட் கண்ட்ரி மேல போயிட்டு இருக்கு. டபுள் ஓடிட்டாங்க ரெண்டு பேருமே. நல்ல த்ரோ யஷ்வந்த் கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஃபீல்டிங். பரவாயில்லைங்க, ரெண்டு பேரும் நல்லா ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க பாபு. சூப்பராக ஆடுறாங்க. ஒரு பெரிய ஸ்கோர் வச்சாதான். ஷாட்டுங்க சரியான ஷாட்டு வெட்டி இருக்காரு. ஆறுங்க அது இங்க ஜிம்முங்க ஜிம்மு தாங்க அவரு. ஜிம்மு பாத்தீங்களா இல்லையா? சும்மா ஃபிளிக்லாம் பண்ணாரு. எப்படி போகுது பாருங்க. இன்ஜெக்ஷன் அதெல்லாம் கிடையாதுங்க, ஹார்ட் ஒர்க்குங்க. ஆடு இருக்கா? அப்படிலாம் தப்பா சொல்லக்கூடாது. அப்படிங்களா? பாபு நேற்று நைட்டு ஹார்ட் ஒர்க் தாங்க, ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் தான். அதுதான் அடிச்சுட்டு நல்ல ஒரு ஷாட் மொய்தீன் கிட்ட இருந்து. நல்ல மைண்ட் போட்டு விளையாடுறாங்க கேமு. சூப்பராக போயிட்டு இருக்கு மேட்ச். எஸ்ஆர்ஹெச் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. பால் குயிக்கா இப்போ வந்துட்டு நல்லா பவுன்சர் போட ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வசானா எப்பயுமே அந்த பால் ட்ரை பண்ண. மறுபடியும் ஒரு பவுன்சர் நல்ல ஷாட் ஆடிட்டாரு. சிங்கிள் ஓடிட்டாங்க. நல்ல த்ரோங்க. கப்பாருங்க. காப்பர் தானே? காப்பர் தான். வெங்கடேஷ் என்கின்ற காப்பர் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டர் அவரு. சிவா எங்க போயிட்டான்? கோச்சிங் போயிட்டானா நான் வீட்டுக்கு? சிவசண்முகம் ஆஹா, என்னங்க பவுன்சராகவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஷார்ட் பால் எனக்கு மிஸ் பண்ணிட்டாரு. வசந்தா இப்படி போட்டு நான் பார்த்தவே இல்லையா பாபு? அதுதான் தெரியல, எல்லாமே ஷார்ட் பாலாக ட்ரை பண்ணுறாரு. அவ்வளவுதாங்க ஃபிளிக் ஒன்னே தெரிஞ்சிச்சுங்க. அது கிரவுண்ட் விட்டு வெளியே நல்ல ஒரு ஷார்ட் 60 கிட்ட இருந்து. என்னங்க பார்ட்னர்ஷிப் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். அவங்க டீம் கிட்ட இருந்து ஒரு சேரப். ஆக்சுவலா பஞ்சாபோட ஓப்பனருங்க அவரு. இந்த டாக் ஒரு டாக் இருக்குது, அந்த டாக் பண்ண வேலையாக அப்படி ஆயிடுச்சுங்க. குப்பை என்கின்ற பால். ஆஹா, சூப்பராக விளையாடுறாரு. நல்ல ஒரு ஃபிளிக்குங்க. பின்னாடி 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஓடல, சரி ஆயிட்டாங்க அவங்க. ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 2 டீமும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். தண்ணி இல்லைங்களா? சரி ஆடுங்க, அப்படியே கண்டினியூ ஆடுங்க. இல்லைன்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும். தண்ணி இல்லையா? இருந்தா வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, தண்ணி இருக்கான். 2 டீமும் ஸ்கோர் முடியுமா? ஸ்கோர் 46 நினைக்கிறேன். 46 4 overs over 0 loss. சூப்பராக விளையாடுறாங்க.
செம்ம சென்சிபிளாக விளையாடிட்டு இருக்காங்க பாபு. கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் அந்த மைண்ட் கேம்ன்றத இதுலேயும் காட்டுறாங்க. எஸ்ஆர்ஹெச்ன்றது ஒரு ஃபார்ம் டீம்ன்ட்டு. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. 46ங்க ஸ்கோர் சொல்லியாச்சு. 1.5 கிலோ பேட்டை வச்சுருக்காரு அந்த டீமோட ஐகான் இருக்காரு. 1.5 கிலோ பேட்டை எடுத்துகிட்டு வந்து விளையாட வராது. அவர் விளையாடும்போது கவர்ஸில் ஒரு ஃபீல்டை வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணியை கொஞ்சம் எல்லாருமே பகிர்ந்து கொஞ்சம் குடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வந்தவொடனே கூட நீங்கள் எடுத்து குடிச்சிக்கங்க. தண்ணி எடுத்துகிட்டு வர போயிட்டாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சிவா சிவா கமிட்டி சிவா எங்கே இருக்காருன்னு தெரியல. கோச்சிங் போயிட்டு வரான்னு தெரியல. அங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல. சிஎஸ்கே டீம் ஒன்று இருக்காரு. போலீஸ்க்கா சரி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சொல்லுங்க. 46 0 லாஸ் 4 ஓவர்ஸ். 46ப்பா. டேய் அடப்பாவீங்களா, இங்கிலீஷ் கூட தெரியாதா உங்களுக்கு? 46. நல்ல ஸ்கோருங்க, சூப்பராக போயிருக்கு. இல்லைங்க இவர் சூப்பராக போட்டுருவாருங்க. காப்பர் இவர் 2 கட்டுமே போடுவாரு. ஆனால் எந்த கட்டுக்கு போடுவாருன்னு அவருக்கே தெரியாது, அந்த மாதிரியா போடுவாரு. சொல்றா தண்ணி தண்ணி வரும்டா. எடுத்துட்டு வர போயிருக்காங்க. எடுத்துட்டு வர போறாங்க, கவலைப்படாத. அப்புறம் உனக்காக ஒரு 2 லிட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் நாங்க. இல்லைண்ணா சொல்லியாச்சுண்ணா. அப்ப நான் சொல்லியாச்சு. ஃபிஃப்த் ஓவர் போறதுக்காக அந்த டீம்ல இருந்து வெங்கட் என்கின்ற காப்பர் வந்திருக்காரு. இந்த ஓவரில் எவ்வளோ ரன் போகணும்னு எதிர்பார்க்குறீங்க? விக்கெட் இருக்குமா? பால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இவங்க 2 பேரும் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க இது வரைக்கும். அப்படிங்களா? நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு எஸ்ஆர்எஸ் கிட்ட இருந்து. ஃபீல் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டன். ஆஹா என்னங்க கேட்டுங்க. பாபு வாய் வச்சா வேற மாதிரி தாங்க போகுது. சரியான போலீங்க காப்பர் கிட்ட இருந்து. பாபு இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. அது ரைட்டு தான். வர்றாங்க இங்க. அப்பு வராருங்க அங்க. அப்பு வராரு. 1 கிலோ வெயிட்டுங்க அந்த பேட்டு. 1.5 கிலோ பேட்டு. சிக்ஸ்பால் விளாடுற பேட்டை எடுத்துட்டு வராருங்க அவரு. என்ன பண்ண காத்துருப்பாருன்னு பார்ப்போம். நான் அடிச்ச 1 டன் வெயிட்டட் ஆன்ற மாதிரி அடிப்பாரு அவரு. பிக் ஈட்டருங்க அவரு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு காப்பர் என்கின்ற வெங்கட். மேட்சுக்குள்ள வராங்க ஆர்சிபி. 4 ஓவருக்கு 46 அடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால விக்கெட் எடுத்திருக்காருங்க காப்பர். நல்ல ஒரு ஐடியா காப்பர் கிட்ட பால கொடுத்தது. ஸ்ரீதர்னாவோட ஃபேமஸான சாக்சி தான். ஃபர்ஸ்ட் பாலே புல் அடிக்க போனாரு. 10 இருக்குன்னா கண்டிப்பா ஜிம்முக்கு மேல வைடா இல்ல பையா பேட்டா? அம்பேர் பேட்டா? அம்பேர் டிசிஷன் பையா பேட்டா? பேட். பை பை. ஓகே ஓகே தேங்க்யூ. ரிவேஸ் வைடியும் தாண்டி போயிட்டு இருக்கு. நன்றி நடுவர் அவர்களே, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இது வரைக்கும் ரைட்லயே அடிச்சிருந்தாரு, இல்ல ரிவர்ஸ் போயிருக்காரு. சரியான ஷாட்டுங்க. என்ன ஷாட்டுங்க அது? எங்கேயோ அசாங்க தூக்கி. சரியான ஷாட்டு. அம்மா அடி எல்லாமே ஃபிளிக் தாங்க பண்றான். அவன் அடிக்கலாம் இல்லைங்க, தப்பான் போய் வெளியே போகுதுங்க. சரியான ஷாட் மொய்தீன் கிட்ட இருந்து. செம்ம ஷாட். அப்ராடோட கேரக்டர் செம்மையா இருக்கு.
இங்க பறக்குதுங்க அவன் பேட்ல பட்டா பாலு. ஒயிட் பாலுங்க. கை வரலன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் ஆனோடனே. ஆமாங்க, சரியான ஷாட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு பவுலர். பேக் டு பேக் மண்ணை தேசாருங்க. ஃபுல் பாஸ் போயிருக்கு. 2 வருமா? 2 ரன் ஓடுவாங்க அப்பயும். ஆஹா விட்டா மிஸ் விட்டாங்க. 3 ரன்னா. ஆமாங்க, ஓடுவாங்க. 3 ரன்னுங்க. தொட்டதெல்லாம் தங்க மாதிரி மாறிட்டு இருக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. நல்ல பாலுங்க. சரியான டெலிவரிங்க. காப்பர் கிட்ட இருந்து கம்பேக் டெலிவரி போட்டிருக்காரு. சூப்பரான பால். இங்க பாருங்க, ஒரு சக்கிலா தப்போ பார்க்கணும். அப்படி திரும்பிட்டு பாருங்க. தேர்ட்மேன்ல போயிட்டு இருக்கு. 2வது ரன் ஓடுவாங்களா? ஓடிட்டாங்க. அவன் ஓடுவாங்க, பேசி ஓடுவாங்க. நல்ல ஸ்கோர். ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு வெங்கட். ஓவர் 5 ஓவருக்கு 60 ரன்னுங்க. நல்ல ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச். 60 ரன்கள். நெக்ஸ்ட் ஓவர் போறதுக்காக யுவராஜ். 5 ஓவருக்கு 60 ஆடி இருக்காங்க. நல்லா விளையாடிட்டு இருக்காருங்க. ஸ்டார்டிங்ல வந்து மொய்தீன் கேப்டன் நாக். ஃபர்ஸ்ட் ஒரு கேப்டன் நாக் பார்த்தோம். ஆமா, சூப்பரா விளையாடி. எக்ஸ்ட்ரா இங்க கேப்டன் நாக் பார்த்துட்டு இருக்கோம். கேட்சை விட்ட உடனே நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. அதே மாதிரி வெங்கடனாவும் நல்லா ஆடினாங்க. ஆமா, கேப்டன் நாக். திலக்கனாவும் சூப்பரா ஆடினாரு. நல்ல பாலுங்க. பால் தெரிஞ்சவனே மேல் வேகத்துல போகுது பாத்தீங்களா? சூப்பரா போறாரு. ஆமா, இவர்கிட்ட நிறைய வேரியேஷன்லாம் இருக்கான். திலக்கனா சொல்றாரு. ஏய் நைஸ் பால் பா. சூப்பரா போறாருங்க. பேட்ஸ்மேன் நவுந்தாலும் எப்படி போடணும்னு தெரிஞ்சு ஒரு பால் ரோவா கிட்ட இருந்து டிஜே பிராவோ அவரு நல்லா விளையாடுறாருங்க. மொய்தீன் அடிக்கிற பாலை மட்டும் அடிக்கிறாரு. அடுத்த பால் சிங்கிள் ரொட்டேட் பண்றாரு. போனாருங்க, இட்டுக்கு போனாருங்க. மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அவர்கிட்ட வந்து லெக் சைட்ல ஒரு ரன் போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங் முபா. நல்ல ஒரு எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருந்து எல்லாம் சைலண்டா இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் டீம் ஜிம்மாண்ட் ஆள வச்சிட்டாங்க. ஏறி ஒரு ஷாட் போடுறாங்க. ஒரு சிங்கிள்ங்க. நல்ல ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. நல்ல த்ரோ அப்பண்ண கிட்ட இருந்து. வாய்ப்பே கிடையாது தடுக்கிறதுக்கு. அவரு கவர்ஸ் தாங்க. சிக்கன் வருதுங்க. பாலு அடிக்கும் போதே தெரியுது. எப்படி வருது பாருங்க பாலு. அவர் கத்தி எப்பயுமே கவுட் சைடு தான் போகும். என்னடா இவ்வளவு டிராவிட். நல்ல ஒரு வெயிட் பண்ணுங்க. அம்பேர் கொடுப்பாங்க. பாலுங்க. அது ஓவர். டாட் பால். அது ஒரு ரன். வசன்னா ரன் இல்லையா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸ்கோர் 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 67ங்க. நல்ல ஓடுங்க. யோகா கிட்ட இருந்து கம்பேக் நல்லா போட்டிருக்காருங்க. அது நல்ல ஓவர். 7 ரன் தான் போட்டிருக்காரு.
நெக்ஸ்ட் மேட்ச் கேப்டன்ஸ் கரண் ரஞ்சித் எங்க இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டேஜ் வந்து டாஸ் பண்ணோம். ரஞ்சித் இங்க வந்து டாஸ் பண்ணோம். சாப்பிட போறேன்றாடா வடையான் டீம் பிளேயர். ஷாட் நல்ல ஒரு லிக்கு கேட்சா எடுத்தாருங்க. கேப்டன் விசிஸ் கேப்டன்ல ஜாவித் பாய் போட்டு மொய்யை எடுத்துட்டாருங்க. அவரோட ஷாட் இந்த ஷாட் தாங்க. இந்த பாலை ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருந்தாலே நல்ல ஒரு நாக் மொய்தீன் கிட்ட இருந்து சூப்பரா ஆடிட்டு போறாரு. சூப்பரான ஒரு இன்னிங்ஸ். அதே மாதிரி நல்ல டெலிவரி ஜாவித் பாய் கிட்ட இருந்து. நல்ல ஒரு பேட்டிங் மொய்தீன் கிட்ட இருந்து சூப்பர். நெக்ஸ்ட் பேட்டர் ஷாம் விராட் ஷாமுங்க. அவரு மாஸ்டரோட முபா தான். நல்ல கேட்ச் முபா கிட்ட இருந்தோம். நல்ல நாக்குங்க கேப்டன் நாக்குங்க. சூப்பரான இன்னிங்ஸ். மாஸ்டரோட ஃபேவரட் பேட்ஸ்மேன் வந்து விராட் சாமன். அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டிங் செட் பண்ணுறாரு. மாஸ்டர் செட் பண்ணுறாரு பாருங்க. கவர்ஸ்ல தூக்கி ஒருத்தரை போடு, பாயிண்ட்ல ஒருத்தரை போடு. ஃபிளிக் ஷாம் தானே இவரு? ஃபிளிக் ஷாம் தான் இவரு. பாலுங்க பாய் கிட்ட இருந்து நல்லா ஒரு குயிக் அடிச்சாருங்க. ஆர்சிபி மேட்சுக்குள்ள வராங்க. 2 பாலுக்கு 2 விக்கெட். கேப்டன் 2 விக்கெட் எடுக்கிறார். பக்கோடா பால் 9 பால்ல 8 பால்ஸ்ல 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 7 ரன்ஸ் தான் கன்சிடர் பண்ணிருக்காங்க. சூப்பரா வந்திருக்காங்க. பயங்கர கம்பேக். நீலாவை வந்துட்டாரு இருக்காரு. எக்ஸாம் போறாங்க. நீலாவை வந்துருக்காரு. செகண்டா நீலா வந்திருக்காரு. நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாய் உங்க டீமோட கேப்டனை கொஞ்சம் வர சொல்லிட்டீங்கன்னா டாஸ் போடலாம். கமிட்டி சிவா எங்க இருந்தாலும் கமிட்டி பக்கம் வரணும். கமிட்டி சிவா டஸ்ட் வச்சு ஹேட்ரிக் பாருங்க. இது ஜாவித் பாய்க்கு பக்கோடா போடுவாரா ஹேட்ரிக்கு? பாப்பங்க 500ங்க. ஹேட்ரிக் எடுத்தா 500 சிவனை தரேன்னு சொல்லிருக்காங்க. ஓனா பை 500 கொடுக்குறேன்னு இருக்காரு. ஹேட்ரிக் எடுத்தா ஓனா பை 500 கொடுக்குறாரா? ஜலீலா தடுப்பாரா பாவி எடுப்பாரா? தடுத்துட்டாருங்க. நீலா சிங்கிள் விட்டாங்க. நல்ல பாருங்க. 3 பாலுக்கு 1 ரன் தான் போட்டிருக்காரு. சூப்பரா போடுறாங்க. சாரி பை டு பாய். சரியான குயிக்கா போட்டாருங்க பாலு. 4 செகண்ட் ரன்னிங் ஓட்டாரு. மிஸ் பண்ணிட்டாங்க. பாய் கொஞ்சம் லாங்ல இருந்துட்டாரு. ஒரு விக்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு பாலுங்க. சர்க்கிள் போட்டாரு. ஒரு ஒயிட் பால். ஒயிட் பிளஸ் 1 ஒரு ரன் ஓட்டாங்க. நன்றி நடுவர் அவர்களே. நைஸ் நைஸ். ஃபாஸ்டா நடத்துங்க. டைம் போயிட்டு இருக்கு. நீலா ஃபாஸ்டா பாருங்க ரன்னிங்ல. ஆமா ஒரு இட்டுக்கு போனாரு. டாட் பால் சரியான ஓவர் போட்டிருக்காங்க இந்த ஓவரு. சூப்பரான ஓவர். ரன் சொல்லுங்க. ஓவரா கரெக்டா? இல்ல லாஸ்ட் பால் இருக்குங்க. ஒரு பால் இருக்கா? ஒரு பால் இருக்கு. பால் இங்கெல்லாம் ஏமாற்ற முடியாது. பாய் பக்கோடா போறாரு. நாங்க தான் கேட்டுக்கிறோம். நீ இதே பாத்துக்கிறோம். சிங்கிள் திரும்பிட்டாங்க. விராட் கிட்ட போயிருக்கீங்க. மிஸ் ஆகுது. பிரீமியர் அடிப்பார். நல்ல ஓவருங்க. பாய் கிட்ட நல்லா போட்டுருக்காங்க இந்த ஓவர். 2 ஓவர் சூப்பரா போட்டாங்க. ஆர்சிபி ஓவர். சரிடா நீ இது பண்ற ஸ்கோர் சொல்றா. 71 ஸ்கோர். 71 7 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கு. 71. இந்த டீமோட
ஹை ஸ்கோர் இந்த மேட்ச் தான். 71. ஆமாம். லாஸ்ட் ஒரு எஸ் கிட்ட போவாங்களா? யாஷ் we are all are waiting. யாஷ் கேட்குறா? எஸ் எஸ் இல்லைங்க, பாய் கிட்ட தான் பாய் பேசிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. யார் போட போறாரு? முபாரக்ல ஒருத்தர் இருக்காருல்ல, வராருங்க. மாஸ்டர் தான் போட போறாரு. மாஸ் வராரா? லாஸ்ட் ஓவர் மாஸ்டர் 7 ஓவருக்கு 71 ரன் ஆடிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கோர். இன்னிங்ஸ் லாஸ்ட் 6 balls. பால் போறாங்க. நல்ல பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. miss பண்ணிட்டாங்க. ஒரு முக்கியமான ரன் அவுட் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு எடுத்திருந்தா ஒரு மாற்றமே வந்திருக்குங்க. கண்டிப்பா ஆர்சிபிக்கு இந்த ரன் அவுட் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் உருவாகுதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 5 balls. எனக்கு வருத்தம்பா, எனக்கு வருத்தம்பா. எதுக்கு? வசந்தா ஒரு ஓவர் தான் விட்டாங்க. அதுக்கா? மேல போயிருக்கு. யாரு பிடிக்கிறாங்கன்னு பாப்பா. விட்டாங்க. எந்த ஒரு விக்கெட்டை போய் விட்டுருக்காங்க பாருங்க அவங்க. ரெண்டாவது சான்ஸுங்க அப்ராடுக்கு. 4 1 2 3 4 5ஆவதா ஒரு ரன் அவுட் வந்துருங்க. ஆமா, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. கடைசி மேட்ச் முடிஞ்சிட்டு எடுத்து பார்த்தா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்மளா ஏமாத்தோன்னு பார்த்தா பால் 4 பேர் ஏமாத்திச்சிங்க. லாஸ்ட் 4 balls. எஸ், நல்ல ஒரு கீப்பிங் பாருங்க. அப்புல சரியான கட்டுங்க. நல்லா பட்டுருக்காங்க. பேட் சேஞ்ச் பண்ணாரா? இல்லை, இந்த 3 பாலுக்கு ஒரு பவுண்டரி வருமா? பார்ப்போம். கண்டிப்பா ட்ரை பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு 2 பவுண்டரி வரும்னு நினைக்கிறேன். கேட்ச் எடுக்கிறாங்களா? திருப்பி ஒரு டிராப்புங்க. சூப்பர். மாஸ்டர் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஃபீல்டிங்ல அந்த சப்போர்ட் கிடைக்க மாட்டேது. செமையான எஃபெக்ட் எடுத்து போட்டிருக்காரு. நல்ல ஓவர் போட்டுட்டு இருக்காரு மாஸ்டர். சூப்பரான ஓவர். ஆட்டோ ரஞ்சித் கொஞ்சம் டாஸ் பார்த்து கொஞ்சம் வந்துருங்க. சிஎஸ்கே கேப்டன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிய போது கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. 2 டீம் கேப்டனும். ஒரு டீம் கேப்டன் இங்கே தான் இருக்காரு. நைஸ் ஷாட்டுங்க. நீலாகிட்ட இருந்து சரியான ஷாட்டு. எக்ஸாம் நெக்ஸ்ட் செம்ல கூட எழுதிக்கலாம். நான் வந்து பேட்டிங் தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு வந்து நல்ல ஒரு ஷாட் அடிச்சிருக்காருங்க. ஒரே பேஜ் தாங்க எழுதிட்டு வந்தாரான் எக்ஸாம் ஒரு பேஜ் போனா போதுங்க. அந்த இந்த படம் மாதிரி தாங்க ஒரு வந்ததுக்கு. ஆனால் டீமு கோசம் ஒரு 6 அடிச்சிருவாரு. மாதவனே ஒரு படத்துல வச்சிருப்பாங்க பாரு. அப்படியா? அந்த கரெக்டா? அந்த இன்னொரு அந்த ஹீரோ பேர் என்னது? நக்குல் இல்லடா, இருமாரு. ஷாட்டுங்க லெஃப்ட் சைடுல போயிட்டு இருக்கு. யாஷ் சரியா ஃபீல்டிங் பண்றாங்க. ஆஹா, ஓடிட்டாங்க நினைக்கிறேன். ஓடிட்டாங்க. ஆஹா, சொல்லிக்கே சொல்லிருக்கீங்க. பால் போயிட்டு சொல்லிட்டாரு. நீங்க யாரும் வந்து வைக்க வேணாம், நானும் வச்சுக்கிறேன் அந்த பால் எடுத்து அப்படின்னு. நல்ல பவுலிங் மாஸ்டர் கிட்ட வந்து நல்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் ஸ்கோர் ஒரே நிமிஷம் சொல்றாங்க. நல்ல ஓவர் மாஸ்டர் கிட்ட வந்து. பட் ஃபீல்டிங்கால கொஞ்சம் இதுவாயிடுச்சு. சூப்பர் சூப்பர். நைஸ் நைஸ். நல்ல பேட்டிங். நல்ல பேட்டிங். சுமிலா அண்ட் அப்ரார். கேப்டன் சூப்பராக ஆடிட்டு போயிருந்தாரு. ரஞ்சித் டாஸ் போட வந்துருங்க. ஸ்கோர்ஸ் கொடுங்க. வாங்க. நல்லா ஒரு 83 அடிச்சிருக்காங்க. 84 டார்கெட் ஆர்சிபிக்கு.
64 to win. ஃபைட் பண்ணுவாங்க. ஆர்சிபிலையும் ஃபுல் பேட்டிங் யூனிட் பயங்கரமாக இருக்கு. காடி மை ஃபேவரட் ஹிட்டர் ஜாவித் பயங்கர தகடா இருக்காரு இந்த டீம்ல. ரஞ்சித் சீக்கிரம் வாங்க. ரஞ்சித் கரெக்ட் டாஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி பால் சூஸ் பண்ணிங்க. அப்பனா வெங்கட் அந்த பாலை கொண்டு சூஸ் பண்ணி சொல்லு. பவருன்னா இப்போதைக்கு மொய்தீனை பார்த்து கற்றுக்குங்க. இப்போ வந்து அவங்களுடன் எதிர்பார்க்கறது யாருன்னு பார்த்தோன்னா பாபு, அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாய் அண்ட் வசனா தான். அவங்களுடைய மாஸ்டர்ஸ் சிஎஸ்கே வின் த டாஸ் செலக்டட் டு வெயிட்டிங்கில் போகிறாங்க. அது எப்படின்னா சொல்லுங்க பாபு. ஓனா பாய் கிட்ட கேட்டுட்டு தான் இந்த டிசிஷன் வந்தாலும். ஓனர் பாய் இங்கே தானே இருந்தார், எங்கே போனார்? அது தெரியும். மென்டார் ஓனர் பாய். எஸ்ஆர்எச் உள்ள வந்துருங்க. டீம் மீட்டிங் உள்ள போட்டுவாங்க. 12th மணிக்கு அனுப்பிச்சு விட்ருங்க. எஸ்ஆர்எச் உள்ள வந்துட்டாங்க. ஆர்சிபிக்கு 84 ரன் இலக்காக செட் செய்துள்ளனர். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கமிட்டி சிவா எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் கிட்ட வர மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கமிட்டியில் யாருமே இங்கே இல்லை. கமிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1 2 சிவானா ஒரு 3 சக்தி வந்து ஜெஸ்ஸி போட்டு சுத்தின்னு இருப்பாங்க. எங்க வந்தான்னு தெரியல. என்ன எந்த விக்கெட்டு அது வந்து கமிட்டிக்கு நின்று விட்டதுரா. இல்லைண்ணா பார்த்துப்பா ரிட்டையர் ஆக போறாராம்ப்பா கமிட்டிலேருந்து. ஜிபேல யாருப்பா கேஷ்லாம் மெயின்டைன் பண்றது நெக்ஸ்ட் இயருக்கு? அப்பா நான் சொல்லிருக்காருல. அப்பனாரா அவர் தானே சொன்னாரு. சின்ன மாஸ்டர் சக்தியா? அது எம்எம்சி தான். இல்லை நீங்கள் மைண்ட் வாய்ஸ் இன்ஜினியர் வெளியே பேசிட்டு இருக்கீங்க. வெளியே தான் பேசிட்டு தான் கேட்கறது சொல்றது. தம்பி எங்கப்பா கேட்குறீங்க? ஃபீல்டிங் வாங்கப்பா. இங்கடா எங்கடா வரீங்க? பால் பார்க்க ஓப்பனர்ஸ் 2 பேர் பால் வாங்கிட்டீங்களா மாஸ்டர்? பால் இருக்கா பாய்? ஓகே பாய். வெளியே பால் வந்துட்டாருங்க. கமிட்டி சிவா வராரு பாருங்க. சரியா வராருங்க. யாரு யாரு? ஏய் கரும்பு வந்துட்டாங்க. ஃபீல்டில் சரியாயிட்டாங்க பேட்ஸ்மேன். கமிட்டி சிவா எங்க இருந்தாலும் சிவா ஆமாங்க. இங்க ஒரு ஒரு மேட்ச் ஒன்று சொல்றேன். ஒரு சிறுகதை ஒன்று சொல்லிடுறேன். கேகேஆரும் ஜிடிஆர் ஆடும்போது பெல்ஸ் கீழே விழல பிரசங்கன்னா மேட்சை முடிச்சு சொல்லுங்க. அதே மாதிரி மொய்தீன் வரும்போதும் பேட்ஸ்மேன் வேம்பலி அங்கே ஒரு கொடை கட்ட முடியலன்னா வேம்பலி போட்டுக்கிறேன் நீ சிட்டிங்க. இதுக்கே 500 ரூபாய் தான் கொடுக்க போறீங்க. கோட்டை வாங்கி கொடுத்துருவீங்க. நோ ஆல்கஹால். உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். பேரே மாறி இருக்குங்க. எக்ஸ்பெக்டட் பேர் வரல. எல்லாம் நைட்டு தூங்கும் போது போடுறது எல்லாத்தையும் காலையில இங்க போட்டு சுத்தின்னு இருக்கிறானுங்க. ஓனர் என்ன போய் போனாங்க. அதுவும் வேற தொப்பையை வேற தள்ளி சுத்தின்னு டிஷர்ட்டை டைட்டா வேற போட்டுக்கிறானுங்க பாருங்க. எவ்வா இங்க பாருங்க கண்ணு வைக்கிறானுங்களா தொப்பைக்கு. இவர் வச்சு 6 பேக் வச்சுருக்கிறாரு. கண்ணு வைக்கிறாரு. 10 மாசம் டெலிவரி. அப்போ எங்க பார்க்கணும் மாஸ்டருக்காக இந்த டோனுங்க.
அவர்கள் போட்டுவிட்டார்கள். இன்கேஸ் லைவ்ல கரெக்ட் ஆச்சுன்னா மேட்ச் வராது, அதையும் சொல்லிடுறோம் முன்னாடியே. கரீம் கிட்ட பாலு கரீம் கிட்ட பாலு, மாஸ்டர் கையில பேட்டு. கரீம் கிட்ட பாலு, மாஸ்டர் கிட்ட பேட்டு, நான் சைக்கிள அசானா. ஸ்டார்ட் பண்ணுங்க, சீக்கிரமா மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னாச்சு, சிக்னல் கிராசிங்கா? பொதுமக்கள் தெரியுது. ரொம்ப சரிங்க. அப்புறம் ஸ்டார்ட் டு த டைமர். பேட்ஸ்மேன் வந்தாரு, ஸ்டார்ட் பண்ண டைமர். ஸ்ட்ரைக்ல மாஸ்டர், பவுலிங் எண்ட்ல கரீம், நான் ஸ்ட்ரைக்ல வசன்னா. ஆமா, அந்த பேட்டை தள்ளி வெளியே வாயாம்பா. லைட் கூட்ட முடியாப்பா. முதல் பால் சாமிக்கு. நல்ல ஒரு டாட் பாலுங்க கரீம் கிட்ட இருந்து. கரீம் நல்லா போடணும்னு நம்ம திட்ட தேவையில்ல, பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க கேப் போட்டுன்னு. ஸ்டைலிஷ் கமிட்டி வராரு. ஷாட் லெஃப்ட் சைடுல யாரும் இல்லைங்க. நீலா கேட்ச் ஸ்மால் ஃபம்பிளுங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. அவர் விட்டது கேட்சா இல்லை மேட்சா? ஸ்டைலிஷ் கமிட்டினாலே ஒருத்தர் தாங்க இங்க. ஸ்டைலா போவாரு, ஸ்டைலா வருவாரு, பேட்டிங் கூட ஸ்டைலா தான் ஆடுவாரு. அவர் எதுக்கு விளாடுறதே தெரிய மாட்டேங்குது. அப்படி திட்டினா இங்க நம்மள பேன் பண்றாங்க. எடுத்துருவாங்க நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபீல்டிங் கார்த்திகிட்ட வந்து நினைக்கிறேன். கார்த்தி தானே? சிங்கிள் மட்டுமே. கார்த்தி தான். நல்ல ஃபீல்டிங்க கார்த்திகிட்ட வந்து. நீ கண்ணாடியை கொடுப்பலன்றான். என்னடா பண்ணுகிறீங்க ராஜி? உன் பையன் 2 வருஷம் ஒரு பாக்குறானுங்கடா. டைம் ஆயிடுச்சாண்டா கார் விளாடுறதுக்கு. டேய் ரமேஷ் அண்ணா, ராஜண்ணா, ராஜி எல்லாரும் வந்து கொஞ்சம் கார் விளாட்டு சீக்கிரமா வருவீங்களா? சொல்லுங்கண்ணா, ஏதோ கை நீட்டுறீங்க. நல்ல ஒரு ஷாட்டுக்கு போனாரு, ஆனா கரீம் கிட்ட வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க போல்டு. நல்ல ஒரு டாட் பால். நல்ல பாலுங்க. பேக் டு பேக் டாட் பால்ஸ், 2 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. கரீம் ஆன் ஃபயருங்க. நல்ல ஸ்டார்ட்டுங்க. ஃப்ரீயா இருக்க கேப்டன் சொன்னீங்க, ஃபுட்டு வாங்கிட்டு போயிடுங்க. ஃபுட்டு வந்துடுச்சு. நல்ல ஷாட்டுங்க. ஆனா டைம் மேல சரியான ஷாட்டுங்க. ஃப்ரீயா இருக்கீங்களோ? லஞ்ச் வந்துருச்சு, வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓவர் முடிச்சிருக்கு. ஸ்கோர் 6 வந்துருக்குங்க. 1 கோலாஸ். அந்த பைக்கை லைன் பண்ணி வச்சிருங்க. அந்த வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க பின்னாடி.
அந்த பைக் உங்கள்கிட்ட பாருங்க ட்ரம் வேற இருக்காங்க ஒயிட் பால் தான் ஒயிட் பால் நல்ல பாலுங்க ஒரு நல்ல பவுன்சருங்க இதுல இருந்து ஜிம்மு கிட்ட இருந்து அந்த பைக்கை கொண்டு எடுக்கணுமா ப்ரோ பேக் டு பேக் டாட் பால் போட்டுட்டு இருக்காரு நல்ல பாலுங்க பால் செம்ம பேஸ்ல போட்டுருக்காருங்க அப்பாரு பஞ்சாப் டீம் கேப்டன் பாலு உங்க டீம் பிளேயர்ஸ்ல கொஞ்சம் கூட்டு வந்துருங்க பாருங்க சாப்பாடு வந்துருச்சு கொஞ்சம் வாங்கிட்டு போயிருங்க கேப்டன் மட்டும் வந்து சாப்பாடு வாங்கி போல முன்னா டீம் பிளேயர்ஸ் கூட்டு வந்து சாப்பாடு வாங்கி வரணும் சம்பதி போஜனம் நடத்தினுங்கிறாங்க இங்க பாலே கொஞ்சம் சீக்கிரமா வாப்பாங்க சாப்பாடு வந்துருச்சு எல்லாரும் ஒரு வேலை பண்றாங்கப்பா சரியான பாலுங்க பேக் டு பேக் 4 டாட்ஸ்ங்க இது சும்மா சொன்னாது வசனா போன வருஷமும் ஆர்சிபி போட்டு தான் ஆனாரு அப்புறம் இருக்க இந்த மேட்ச் ஆர்சிபி தான் போட்டு ஆனாரு அப்புறம் இதுங்க என்னத்துக்குறா மைக்கு நல்ல பீஸ்ல போட்டுருக்காருங்க அப்புறம் ரெண்டு பால் போட்டுட்டு இருக்காரு பேக் டு பேக் டாட் பால் போட்டுட்டே இருக்காருங்க டாட்ஸ்ல மட்டுமே ஃப்ரீயா இருக்கு வைடுங்க இது நன்றி நன்றி நடுவர்களே ஒயிட் பால் ஒயிட் கொடுத்துருக்காங்க பால் ரொம்ப எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரீயா இருக்க கேப்டன்ஸ் இங்க வந்து சாப்பாடை வாங்கிட்டு போயிருங்க ஒயிட் பால் நன்றி பேக் டு பேக் டாட் பால் போட்டுட்டே இருந்த அபராதி பேக் டு பேக் ஒயிட் போட்டுருக்காருங்க சாப்பாட்டை வாங்கி வச்சிருங்க 6 டீம் வெளியே ஃப்ரீயா தான் இருக்கீங்க வச்சுக்கோங்க அவங்க வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க சீக்கிரம் வாங்க ரஞ்சித் வந்து அங்கே தான் இருக்கான் வாங்கி வச்சுக்கிறாங்க சரியான ஓவர் போட்டிருக்காருங்க இந்த ஓவர் டாட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காரு எக்ஸ்ட்ராஸ்ல மட்டும்தான் ரன் கொடுத்துருக்காரு நல்லா போட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும் இந்த ஓவர்ல 3 ரன் வந்துருக்குங்க அந்த 3 ரன்னுமே எக்ஸ்ட்ராஸ்ல தாங்க வந்திருக்கு 2 வைடு தான் போட்டான் 3 வைடு போட்டான் நீங்க வாங்கிட்டீங்களாடா ஜிடி சரியான பேஸ்ல போட்டிருக்காருங்க பால் ஒண்ணு சும்மா லென்த் பிடிச்சி ஏத்திட்டே இருக்காருங்க பால் நல்ல ஓவருங்க அப்ரா கிட்ட இருந்து சரியான ஓவருங்க அந்த ஓவர் எக்ஸ்ட்ராஸ் போட்டதான இது மேல் ஓவரா மாறி இருக்கும் 9 ரன் கிடைச்சிருக்குங்க இந்த ஓவர்ல மொத்தமா பேட்டிங் ஓவர் முடியல ஸ்கோர் 9 பேட்டிங் இல்லைன்னா என்னங்க ஓவர்னு ஒன்று இருக்குல்ல கண்டிப்பா கண்டிப்பாங்க சொல்லுங்க கலக்கிறாருங்க அப்படியே யாரு சாமி சாமி ஏதோ சொல்றாங்கடா ஃபிளிக்ஸ் சாமி நரேசனா ஓவர் போடலாம் ஏமாத்திட்டாரு நம்மள என்ன தம்பி குருசியா டாமியா குரூசியலா வாயில எதுனா வருதா உனக்கு குரூசியல்னு அசிங்கமா வருமா நெக்ஸ்ட் ஓவர் போறதுக்கு அந்த டீமோட கேப்டனே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் மொய்தீன் வரைக்கும் பேட்டிங்ல நல்லா கண்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் போலிங்ல வந்திருக்காரு ஆர்சிபி ஒன்றும் லஞ்ச் வாங்கலையா ஆமா ஆமா அங்க எடுத்துட்டு போய் வச்சிருங்க அடுத்தது ஜிடி வாங்கிட்டாங்களா ஜிடி இங்க கொளுத்தினு கூட எடுத்துருக்கு ஸ்ட்ரைக்ல மாஸ்டர்
பாலுங்க, கால் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா போல்ட் ஆயிருக்குங்க. அது நல்ல பால். ஃபர்ஸ்ட் பாலு சொல்றா. ஃபர்ஸ்ட் பால் டாட் போட்டு மொய்தீன் சிரிக்கிறாருங்க. ஊறுகாய் பாக்கிட்டு உள்ளே இருக்கணும். ஊறுகாய் வேணுன்றவங்க ஊறுகாயை சேர்த்து வச்சு சாப்பிடுங்க, தனியா வேற எதுக்குன்னா எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஊறுகாய் பாக்கிட்டு உள்ள இருக்கு. புறவா பீன்ஸ் நீங்க பேசுனீங்க. நைஸ் பால் இன்டு தி ஃபீல்டர். நல்ல ஒரு ஃபீல்டிங் ரமேஷ் அண்ணா கிட்ட இருந்து. கிரவுண்டு பக்கமே வரலங்க ரமேஷ் அண்ணா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா. ஆனா பால் பிடிச்சாருங்க. லாஸ்ட் போட்ட அப்ரார் ஓவரும் இந்த ஓவரை சேர்த்து 8 பால்ஸ் டாட்டா வந்திருக்கு. சரியான விக்கெட்டுங்க. போயிருக்கு. ஆல்ரெடி ஒரு கேட்ச் கொடுத்தாரு, அதை டிராப் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இந்த ஓவர்ல கொடுத்த கேட்சை கீப்பர் லாஸ் பண்ணாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தா அந்த டீமோட கேப்டன் ஜாவித் பாய்ங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த ஒரு ஷோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாய் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. இப்போ கேப்டன் இஸ் கேப்டன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாய் விக்கெட் எடுத்தாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மொய் ட்ரை பண்றாரா? சொல்ற அப்பா கூப்பிடு. அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. நல்ல ஒரு பால். மொய்தீன் கிட்ட வந்து லாஸ்ட் பால் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஸ்ட்ரைக்ல இப்போ பாய் கேப்டன் மிஸ்ஸஸ் கேப்டன். நல்ல ஒரு பேட்டிங் மாஸ்டர் கிட்ட வந்து. சரியான ஒரு சுவிட்சுக்கு போனாரு. டாட் பால். நல்ல ஒரு டாட்டுங்க. டாட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் விட்டு போறாங்க பாய். ட்ரை தான் ஆகணுங்க. ரன் இது வரைக்கும் வரவே இல்லை. 2 ஓவர் மேல 9 ரன் தான் வந்திருக்கு. 10 ரன் ஆடணும் ஓவருக்கு. சரியான பாலுங்க இது. நல்ல பாலுங்க. அப்ப டிசிஷனுக்காக வெயிட் பண்ணலாம். அப்படி பண்றாங்க. காம்படிஷனே ஃபைனுங்க. பண்ணாதீங்க. அடுத்த பால் போட பாருங்க. ஐ திங்க் பேட் தரையில் வச்சாவா? உங்களுக்கு டைம் போயிட்டு இருக்கு. சிவா, ஐ திங்க் பேட் தரையில் வச்சாருன்னு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பாங்க ரொம்ப ஹெவியா அடிச்சாரு நினைக்கிறேன் பாய் பேட்டை. நல்ல ஒரு பாலுங்க. பேக் டு பேக் டாட் பால்ஸ் போட்டுட்டு இருக்காரு. கன்சிக்யூட்டிவா 9 டாட் பால்ஸ் வந்திருக்கு. அது மச்சான் அவன்கிட்ட குத்தன்னு வச்சுக்கேன், மாரியாத்தா மாதிரி பண்ண பண்ணுவான். எங்களை நம்பி வந்து ஆட வந்திருக்க உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிங்கிள் ஓவரா? ஓவருங்க. ஒரே ரன் இந்த ஓவர்ல. ஏங்க 3 ஓவர் முடிச்சிருக்குங்க. 3 ஓவர் முடிச்சிருக்கா. வெறும் 10 ரன் தான் வந்திருக்கு. இந்த ஓவர்ல வெறும் 1 ரன் தான் போட்டுருக்காரு. கேப்டன் பேட்டிங் சூப்பரா இருக்காரு, பவுலிங் நல்லா போட்டு இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கெட்டை கழட்டிருக்காருங்க கேப்டன். இந்த வருஷம் ஏதோ ஒரு முடிவோட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மொய்தீன். ஆமாங்க, யார்கிட்ட மெசேஜ் வேறு பண்ணிருந்தேன் கொண்டாத்து மாதிரி. யாருக்கிட்ட தெரியல கள்ளத்தோட பண்ணிக்கிறேன். 1 லட்ச ரூபா ஜிம்மா இது. டேய் மொய்தீன் என்னன்னு சொல்றாங்கடா அவங்க. கஷ்டப்பட்டு வரும்போது யாருக்கும் அவருக்கு தான் தெரியும். ஃபோர்த் ஓவர் கண்டினியூ பண்றதுக்காக அந்த டீமோட ஐக்கான் அப்ரார் வந்திருக்காரு. ஒரு ஒயிட் பால். அப்பளம் வேணுமா? அப்பளம் வேணுமா? இங்க வந்து வாங்கிக்கோங்க. அப்பளம் வந்திருக்கு. யாருன்னா ஒருத்தர் வந்து கூட அப்படி கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அப்பளம் வந்திருக்கு, அப்பளம் வந்திருக்கு, அப்பளம் வந்திருக்கு. நன்றிதான். வெளியே நின்னுக்கிறான். ஒரு சுவிட்ச். அதுதான் சொல்றேன். வேணா விடுங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை. ஓகே ஓகே, நல்ல ஒரு சுவிட்ச் போனார் பாய்.
எஸ்ஆர்ஹெச் மேலே இந்த பெட்ரோல் மிங்ஸ் இந்த மாதிரி போட்டு டாட் டாட்டா போட்டுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க இங்க. என்ன டைலாக் நல்லாவே இருக்காது சொல்லி கேட்போம். ஷாட் வந்துருச்சுங்க பால். ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு மீன் விக்கெட் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். வருஷம் ஒரு அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்குங்க, மேட்ச் கையில தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்ஆர்ஹெச் காமா தான் இருக்காங்க. 1.5 ஓவருக்கு அப்புறம் இப்பதான் எங்க அண்ணன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்குக்கு. விட மாட்டாருங்க. ஒயிட் பால். நன்றி நடுவர் அவர்களே, நன்றி. எனக்கு தெரிஞ்ச அப்ராரு பேட்ல ரன் கொடுக்க மாட்டாரு, ஒயிட்ல ரன் குத்துவார் நினைக்கிறேன். திருந்த மாட்டல, வருந்த மாட்டல. சரியான பாலுங்க. போன ஓவர் அப்படியே திருப்பி ஸ்டார்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். நல்ல லென்த்துங்க, பாலை பூச்சி நல்ல லென்த்ல அடிக்கிறாரு. சும்மா குயிக்கா வந்து அட்டாக் பண்ணுங்க பாடிய. 2வது ஓவர்ல விட்டது அப்படியே வசனா கண்டினியூ பண்றாங்க. வசான ஓவர் ரன்னு 13 ரன்னு, 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. பென்ஸ் பிரேக் நினைக்கிறேன். பென்ஸ் பிரேக். வசானா நீங்க போன டான்ஸ் ஒரு பால் இருக்கான். வசானா நீங்க போன டான்ஸ் கிளாஸ் மட்டும் எங்க பசங்க கிட்ட நம்பர் கொடுத்துருங்கண்ணா. கேஜிஎஃப் வசானாவா இருந்தாரு. டான்சிங் ரேஸ் ஆகிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. சிக்கிட்ட பால். 1 ரன்ஸ். ஓடலையா? இல்ல ஓடவே இல்லையாண்டா. 13 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். கொஞ்சம் உள்ள போயிருங்க. செம்ம அது 4 ஓவருக்கு 71 ரன் ஆடணும். அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்டையும் ஆட விடுங்க. லெஃப்ட் பேட்ஸ்மேன் இருக்கீங்களா? என்னடா 71 ஸ்கோர் எவ்வளோ? 13 தானே. 13 4 ஓவருக்கு 13. அப்ரார் போட்ட 6 ரன்ல 5 ஓடி போட்டு வராங்க 2 ஓவருக்கு. மொய்தீன் அவங்க டீம் மீட்டிங்ல சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமா நிரூபிச்சிட்டாருங்க. உள்ள போறோம், மொத்த பேரும் அடிக்கிறோம். இந்த சிங்கிளுக்கு கிடையாது. இல்லைங்க, அவங்க ஸ்டார்டிங்ல சிங்கிள் தான் ஆடினாங்க. யார் சொன்னா? நான் தான் மேட்ச் பார்த்தேனே. 3 ஓவர் மேட்ச். நீங்க அப்ப மேட்ச் பார்க்கலங்க. அப்போ சிங்கிள் தான். சொல்லுங்க நீலா, எதை கேட்குறேன்? என்ன கேட்குற நீலா? எக்ஸாம் கூட விட்டு வந்துருக்க பத்தியா? பிரியமான வேலையை பரமாண்டாது. அவங்க அப்பா சொல்லுவார்ல, பிரியமான வேலையை பரமாது. எங்க இருந்தாலும் நீலா மேட்ச் உள்ள போயிருங்க. போறோம். எங்க இருந்தாலும் நீலா நாளைக்கு மதியம் மேட்ச் இல்லைனாலும் 12 மணிக்கு கமிட்டிக்கிட்டு வந்துருங்க. தேங்காய் சாதம் போறோம் எல்லாருக்கும். நீலா என்பி அசிங்கமா தகாத வார்த்தைகளில் பேசக்கூடாதுங்க. மைக்ல தெளிவா வேற பேசுறீங்க நீங்க. ஓகே டைம் ஓவர். கேப்டன்ஸ் சிஎஸ்கே ரஞ்சித் டிசிஷனே சொல்ல. நீங்க இங்க டேய் என்னடா வரானுங்க? பவுலிங். ஓகே கரண், நீங்க பேட்டிங். கரண்
நல்லா பேசுற வாய் மட்டும்தான் இது பண்ணலாம். ஆனா ஒண்ணு மாதிரிலாம் நம்ம டீமுக்கு 1:30 மணி. அடுத்த மேட்சோ அதுக்கு அடுத்த மேட்சோ 1:30 மணி ரிசல்ட் ஒன்று, 3:30 மணி ரிசல்ட் ஒன்று. சரியான டாட்டுங்க. ஒயிட் பால். ஐயோ அந்த அந்த கரிமுகம் அப்புறம் வேலையா போச்சுங்க. ஒயிட் போட்டே 13 ரன்ல கிட்டத்தட்ட 8 ரன் ஒயிட் போட்டானுங்க. 13 ரன்ல 8 ரன் ஒயிடே போட்டானே உனக்கு. 40 ரன் போட்டானா 25 ரன் ஒயிட் போடுவாங்க. ஷாட் மேல போயிருக்கு. கேட்ச் எடுப்பாங்களா? நம்ம எடுக்க முடியாதுங்க. நோமன்ஸ் லேண்ட்ல வந்துருக்குங்க. சிவா இருந்திருந்தாருன்னா பாஞ்சிருப்பாருங்க கமிட்டி சிவா. நான் பார்த்துப்பா மேல கேட்கிறாரு. அவர் தெரிஞ்சுதான் வச்சாங்க. பக்கத்துல தெரிஞ்சது. ஷாட் லெக் சைட்ல வச்சுக்காருங்க. போயிடுச்சுங்க அது எனக்கு தெரிஞ்சு. ஷாட் நல்ல ஒரு ஷாட் ஆகிட்டு டீப் ஸ்கோர்ல தூக்கி ஒரு சார் அடிச்சிட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல பிறந்த நல்லா ஆடுவார் நினைக்கிறேன். தண்ணிலாம் வந்துச்சு. ஆர்சிபி டீமோட கீப்பர் எப்பங்க வந்தாரு அவரு? சரியான திருப்பி சுத்தி தாங்க போறாரு. லெஃப்ட் சைட்ல நல்லா காலை போட்டு சும்மா டப்பு டப்புன்னு வலிக்கிறாருங்க. பால் வந்துச்சு பார். உருட்டி விடுங்க பாப்பா பால. நல்ல பாலுங்க. நல்ல டெலிவரிங்க. சூப்பரா போட்டு இருக்காருங்க. ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கோர் எவ்வளோ? ஒரு பால் இருக்கா? ஓவரா ஒரு பால் இருக்கா? ஒரு பால் இருக்குங்க. ஒரு பால் இருக்கா? ஒரு பால் இருக்கான். ஃபர்ஸ்ட் பால் டாட் கால்ல. ஷாட் மேல போயிருக்கு. கேட்சா மாறுமா? கார்த்திகிடுங்க. சரியான கேட்சுங்க. நல்லா கேட்சுங்க. நல்லா டச் பண்ணி எடுத்திருக்காருங்க காத்துல இருந்து. பாருங்க எல்எஸ்சி டீமோட கேப்டன் ஐகான் வந்திருக்காங்க. அவங்க சேர் பண்ணுங்க. கரகோசங்க இது பொங்கல். வரவே இருக்கிறதுக்கு தான் கை தட்டு. நெக்ஸ்ட் பேட்டர் யாரு? ராஜி உங்களை இது பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கான் வெளியே. ரமேஷ் அண்ணா உங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கான். ஆவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டர் வெங்கட் என்கின்ற காப்பர். அப்பனா யாருக்கு வரணும் நீ கேளு. அப்பனா ரொம்ப பண்ணுங்கிறான். அப்பனா சிவா சிவா எப்ப வருவீங்கன்னு கேக்குறாங்க. அவரை ஓய்ப்படுத்ததுல உங்களுக்கு சந்தோஷம்.
ரெண்டு வாட்டி கேட்ச் விட்டாங்க. நீ மட்டும் பத்தவள கட்டி மேட்ச் உள்ளறா. டேய் மனசாட்சி இல்லாதவனே கொஞ்சம் நவுந்தா தானே என்னால் பார்க்க முடியும். கீ கிட்ட ஓவரா 7th ஓவரா 6th ஓவர். கமிஷன் வலிக்கணுமாண்ணா? பெரிய கார்டு நான் எடுத்து கொடுக்குறேன். ஷாட் மேல போயிருக்கு. கேட்ச் எடுப்பாங்கடா. ஐயோ ஒன்னாண்டு யார் அது? ஃபிளிப் ஷாமா? ரூட் ஷாமு. ரூட்டுங்க அவரு. ரூட்டா? ஜோ ரூட் அவரு. ஒரு ஷாமா? இதுங்கடா எல்லாரும் ஒரு பேர் வைக்கிறீங்க. பேட் தான் இருக்கு நம்மளது தான். சரிக்கலையா? அவ்வளோதான். நரேசன் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் களை கட்ட போகுது. சோகமான நிலைமையில இருக்குது. சோகமான நிலைமைக்கு தான். ஷாட் ஒரு பஞ்சு 4 போமா. ஆஹா அங்கே ஒரு ஃபம்பல் தடுத்துட்டாங்க. டக்குனு போட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. நல்ல ரன்னிங்க 2 பேர்கிட்ட வந்து. 3 ரன்னா. இந்த மைக் கேக்குதா? இது கேக்குதா? வேற வண்டியில உட்காரப்பா. அது பேட்டரி வண்டிப்பா. ஷாட் போயிட்டு இருக்கே கண்டி மேல. ஒரு காவலன் கையில. ஃபிளிப் சாமி கிட்ட இருந்து மிஸ் ஆகாது. ஆஹா ப்ரோ ராங்க அடிச்சாருங்க. அவரு கீப்பர் 2 அடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. போவாதுங்க. நாங்க வந்து காத்து எதிர்காத்து அடிக்குது. எப்படி போவோம்? சாம் 2nd டிகிரி போட்டிருக்கான். போ 2nd டிகிரி. ஷாட் மேல போயிருக்கு. ஓ சத்தி எடுத்துட்டாருங்க. கேட்சுங்க. ஷாம் அதான் ஃபிளிப் ஷாம். அவுட். பின்னாடி அப்பா இந்த மாதிரிலாம் கேட்ச் பிடிச்சா பெஸ்ட் கேட்ச்லாம் கொடுக்க மாட்டாங்களாப்பா. ஓட்டே விடாது பார்த்துக்கோ. கீழே இருந்தா போதுமா? பெஸ்ட் ஃபீல்டர் இல்லாமா அப்போ? செவருக்கு வந்து கீழே விழுந்தாடி பாய்ஸ். நெக்ஸ்ட் பேட்டர் முபாரக். நல்ல பாலுங்க. நல்ல ஒரு லென்த். சரியான பாலுங்க. நல்லா போட்டிருக்காரு. ஓவரா டெலிவரி. ஸ்கோர் 29. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. காலையில டான்ஸ் கிளாஸ் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்திருக்கும் பசானா. இப்பதான் தெரியுதா? அவ்வளவு நேரமா அதானே பண்றாங்க. கேப்டன் உங்களுக்கு தானே அது திருடு அங்கிருந்து திருட்டு வந்துச்சா? அப்போ சக்தி திருடு எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் போட்டிருக்காங்க அசன்னாக்கு. போல்டுங்க. ஸ்டிக்கே விழுந்துச்சுங்க. தான் சந்தித்த 16 பந்துகளில் சிறந்த பந்து இது என நினைத்துக் கொண்டு வெளியேறுகிறார். எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்க்க வசந்த். ஆவலுடன் எதிர்பார்த்த சிவாவும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த அப்பன் நான் உள்ளே போயிட்டு இருக்காரு. பெரிய கமிட்டி. பெரிய கமிட்டி. பெரிய கமிட்டி. கமிட்டியை எடுத்தா மட்டும் போதாது. வேலை செய்யணும். அஞ்சு பேரும் ஆசாம் கானா. ஆசாம் கான் எப்படி இருப்பான் தெரியுமாடா? மனசாச்சலமா உருண்டி வைப்பான்டா அவன். அட பாவி. அதுதான் சொல்றதோ இருக்கு அந்த கருத்து. அப்ப நான் கொஞ்சம் சீக்கிரம் நடத்துங்க. அடுத்த மேட்ச் இருக்குது.
காத்து 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 சுத்துது, பால் வருது. அடுத்த மேட்ச் பாபு சைடு காத்து. ஷாட் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு ஓவர் போட்டுட்டு இருக்காங்க. 7வது ஓவர் பந்து வீசிட்டு இருக்காங்கப்பா. சீக்கிரம் வாங்க, என்னாச்சு? ஒயிட் டெலிவரி. நன்றி நடுவர் அவர்களே. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே சிஎஸ்கே ஃபீலிங்ஸ் உள்ள வந்துருங்க. அது சரியான பாலுங்க, டாட் பால். மொய்தீனுக்கே தெரியாம போட்ட டெலிவரி. என்னடா ஏதோ கை காட்டுனுக்குற ரஞ்சித்த, என்ன வேணும்? சபரியா சாப்பாடா? ஒண்ணுதான்டா, உனக்கு தான்டா ஷூ போட்டுன்னு வரேன் நான் பாவேன். ஆஹா, நல்ல ஒரு ஃபிளிக்குங்க. நல்ல ஒரு ஃபிளிக். முபா கிட்ட இருந்து கார்த்திகிட்ட போயிட்டு இருக்கு. சிங்கிளா டபுளா? சிங்கிள் தாங்க. பாத்தீங்களா த்ரோவா? சரியான த்ரோ. லக்கா லெவன்ஸோட ஸ்டார் ஃபீல்டர் அவன். அம்மா குயிக்கா வருது. இந்த மாதிரி காமெடிலாம் உன்னால மண்ணா பண்ண முடியும் டேய். என்ன கார்த்தி, என்ன கார்த்திடா? ஷாட் லெக் சைடுங்க போது. நீலா கிட்ட பாலு. கிரிக்கெட்ல டிவில இப்படிதான் கை காட்டுவாங்க. தேர்ட் மேன்ல போயிடுச்சுன்னா ஓவர் முடிஞ்சிருக்கு. 33. சக்தி நீ பேசுறது அசிங்கமா வந்துருக்காண்டா டே லைவ்ல. எருமாடு சக்தி, எருமாடு ஒண்ணுதான். 33 7 ஓவர். அசிங்கமா பேசுந்தியாமே லைவ்லயே. நீதான் பேசுனீங்க உட்காந்துட்டு இருக்கும்போது. மொய்தீன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு திலக்கா பேட்டிங் நான் இப்படி ஆடுவேன், பவுலிங் இப்படி போடுவேன்னு. ப்ரோ எனக்கு கேட்காது ப்ரோ, மைக்கு கேட்காது ப்ரோ. ஹேய் அட போயிட்டு வராங்களா? என்கிட்ட சண்டை போட்டு நீங்க மேட்ச் என்ன பண்ணுறீங்க பாரு. இன்னும் 2 நிமிஷத்துல ஒரு ஃபீல்டர் உள்ள எடுத்துன்னு போகணும்டா. ஒயிட் பால். நன்றி. 6 பாலுக்கு 50. 50 ஆனமா? ஷாட் வருது. அடிச்சு பாருங்க. அங்கவரையில் அசாம் கான் பேட்டில் இருந்து முதல் 6. சரியான ஷாட்டுங்க. சிவா வேலை போகணும்னு பாக்குறாருங்க. இந்த ஷாட்டை வீடியோ எடுக்காத, கட் பண்ணு. சரியான ஷாட்டுங்க. ஒரு ஃபோரே விட்டாருங்க. அது ரன் வச்சுட்டாருங்க அந்த டீம்ல. அவன் ஒழுங்கா ஒரு ரன்ல போட்டிருப்பான். எடு ஃபர்ஸ்ட் அவன் பால் எடுத்தா தானே 3 கேன்னாரு. சரி அனுப்பிச்சுடு. சபரி ஸ்டேஜ் கிட்டவங்க ஒரு மைனஸ் போட்டு ஆட சொல்லு. நல்ல பாலுங்க, சரியான பாலுங்க, டாட் பால். அப்ப ஒரு மாதிரி ஜெயிக்கிறாரு. லெக் கட்டர் போட்டார் அவரு.
மேல போயிருக்கு. யார் அது டான்ஸ் ஆடுறது? பாத்தீங்களா, டாக் டீம் போட்டு புடிச்சாங்க பால. ஓ, ஃபுட்பால் ஆடுனுக்குறான்ப்பா கரீம் அங்க. டேய், இது கிரிக்கெட்டுடா. கேபி சொல்லிட்டேனே அப்பயே. என்னடா கோச்சிங் போறியா? வேலை இருக்குதா? சரி, ஓகே. ஷாட் ஸ்ட்ரைட் 4 நினைக்கிறேன். ஆயிரம். அபு நரேசன் அவர் ஐக்கானா எப்படி? எஸ்பிஎல் தவிர்க்கலாம், நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அதை பத்தி. எஸ்ஆர்ஹெச் வின் ஆயிட்டாங்க. சரி, இது நெக்ஸ்ட் டாபிக் மார்ஜின்ல வின் ஆயிருக்காங்க. போவோம். வருஷம் செமிஃபைனல் போயிட்டு ஈஸியா வெளியே வர டீமா இருந்தது. எங்க வீட்டு நரேசன் சபதெல்லாம் விட்டு போயிருக்காரு. எப்படி இல்லை, சிஎஸ்கே உள்ள வந்துட்டாங்க.